வேற எங்கேயாவது வேலை இருந்து பார்த்து சொல்லுங்கண்ணா. அவர் எதுனா சொன்னாரா? சொல்லு, ஒத்துக்கிறியா இல்லையா? சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருங்க. இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பேன்னு நினைக்கல. அம்மா ஜோதி, ஐயா சாப்பிட்டுட்டாராம்மா? ரொம்ப குளிருது, போர்வைய போத்திக்க முடியலம்மா. ஐயா, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருங்க. அம்மாவுக்கு குளிர் தான். அம்மா ஜோதி, கேக்குதாம்மா? அம்மா, ஐயா இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோமா. ஐயா, கொஞ்சம் சீக்கிரமா முடிங்க ஐயா. அம்மாவை அப்படி பார்க்க முடியல. வெளியே வா. வா, வந்து போத்து. ஐயா, சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்ததுமா. நீங்கள் கொடுத்த மரியாதையும் நல்லா இருந்தது. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஐயா, அடிக்கடி வந்து போங்க. அம்மாடி ஜோதி, இதை வச்சுக்கோ. இவ்வளவு பணம் எனக்கு எதுக்குங்க ஐயா? பரவாயில்ல, வச்சுக்கோ. ఖర్చులకు இதுக்காக పనికొస్తాయి. தேவைப்படும். வேணாங்க ஐயா, நீங்களே எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். మళ్ళీ மறுபடியும் అవసరమైతే தேவைப்பட்ட అడుగు. கேளு. என் நிலைமையை பார்த்து ஐயாவோட மனசு மாறிடுச்சு போல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா ஜோதி. அம்மா, அம்மா, உனக்கு உடம்பு குணமாயிடுச்சாமா? இதுக்கப்புறம் நமக்கு நல்ல நாடுதாமா. எல்லாமே நல்லபடியா நடக்குமா? ஐயா, ஐயா, இப்ப எங்க அம்மா குணமாயிட்டாங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் மாறிட்டீங்க. இனிமே எந்த பயமும் இல்லாம நான் உங்க கூட வேலை பார்ப்பேன். பாரு ஜோதி, நான் அவ்வளோ ஈஸியாக மாறுற ஆள் இல்லை. எனக்கு ஒன்று வேணும்னா அது கண்டிப்பாக வேணும். உன்னோட ஏழ்மையை பார்த்து உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு மாறுற மனுஷன் நான் இல்லை.
என்ன ஜோதி, கதவு திறக்கலையா? ஐயா, நான் கையெடுத்து கும்பிடுறேன். உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க ஐயா. அம்மா ஜோதி, ஏம்மா அழுதுகிட்டு இருக்க? எனக்கு ஒன்று வேணும்னா அது கண்டிப்பா வேணும். அம்மா ஜோதி, நீ வீட்டுக்கு போம்மா, அவனை நான் பார்த்துக்கிறேன். உன்னை நல்லவன் நினச்சி என் தங்கச்சியை உன்கிட்ட வேலைக்கு அனுப்புனேன். நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா இங்கே அனுப்பியிருக்கவே மாட்டேன். பாவம், வீட்டு நிலைமை சரியில்லைன்னு உன்கிட்ட வேலைக்கு வந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்கவா பார்க்குற? நீ எல்லாம் மனுஷன்தானா? என்னடா ரொம்ப குதிக்கிற? அவன்னா உன் சொந்த தங்கச்சி. ஆமாண்டா, அவன் என் சொந்த தங்கச்சியை விட மேலே. நீ இப்படிப்பட்டவனே ஜனங்கிட்ட சொன்ன கல்லால் அடிச்சு கொண்டுருவாங்க. இன்னொரு தடவை அந்த பொண்ணு விஷயத்தில் தலையிட்ட, இல்லை வேற எதுனா பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க பார்த்த, நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். ஜாக்கிரதையா இரு. இதான் உன்னோட கடைசி வாய்ப்பு. என்ன உன் அண்ணன் அனுப்பி மாற்றிட்டா பயந்துருவேன் நினைச்சியா? உன் தைரியம் தான் என்ன? அவன் இருக்கான்ற தைரியமா? உன் தைரியம் இல்லாம போவான் பாக்குறியா? விடியத்துக்குள்ள அவன் போன ஆத்துல மிதக்கும் பாக்குறியா? என்கிட்டயே வச்சுக்கிறான் அவன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எங்க சுமனன் எதுவும் பண்ணிடாதீங்க. எங்க குடும்பத்துக்குன்னு இருக்கிறது அவரு மட்டும்தான். வேணாங்க ஐயா, அவரை விட்டுருங்க ஐயா. உங்க காலை வேணுனாலும் பிடிக்கிறேங்க ஐயா, அவரை விட்டுடுங்க ஐயா. உன் அண்ணன் உனக்கு வேணும்னா நீ என்கிட்ட வரணும். இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு. ஐயா, ஐயா, என் பொண்ணு வந்ததுல இருந்து என்கிட்ட எதுவும் சொல்லல. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவ கவலையெல்லாம் உங்களை பத்தி தான். இப்பதான் தைரியம் சொல்லியிருக்கேன். சரிங்க ஐயா.
இந்த நரகத்துல இருந்து நாம தப்பிக்கணும்னா இங்கிருந்து எங்கேயாவது போயாகணும். அம்மா சீக்கிரம் வாமா, நாம இங்கிருந்து போயிடலாம். ஏமா எங்க போற, என்ன ஆச்சு? அது எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன், முதல்ல இங்கிருந்து போகணும், வாமா. எங்க போறீங்க? ஜோதி, நான் டாக்டரை பார்க்க தான் போனேன். இப்போ அவர் அங்கே இல்லை. நம்ம அப்புறமா போகலாம். நீங்கள் உள்ளே போங்க. என்னம்மா, ஊரை விட்டுட்டு போயிட்டா உன் பிரச்சனை முடிஞ்சிட்டோன்னு நினச்சியா? அம்மாவையும் உன்னையும் கொன்னுடுவேன்னு மிரட்டினாருன்னா, அதனாலதான் என்ன பண்றது தெரியாம ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எங்கே போனாலும் பிரச்சனை முடியாதுமா. ஏன்னா நீ போகிற இடத்துல எல்லாரும் புது ஆளுங்க, யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. அங்கேயும் இதே மாதிரி நடந்தா என்ன பண்ணுவ? அவன் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். மனசில் எதையும் வச்சுக்காம அமைதியா இரு. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. உனக்கு துணையா நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. சரிங்கண்ணா. நீயா இங்க எதுக்கு வந்த? வா, உனக்காக தான் வந்தேன். நீ ஏன் பணம் கொடுக்குறேன்னு தெரியாத அளவுக்கு பைத்தியக்காரன் இல்லைனா? நீ எது கொடுக்குறேன்னு நல்லாவே தெரியுது. உனக்கு தேவைப்படும் தானே இவ்வளோ பணம் கொடுக்குறேன். ஜோதியை மட்டும் அனுப்பி வச்சேன்னு வை, இதை விட அதிகமாக பணம் கொடுப்பேன். இதில் 5 லட்சம் இருக்கு. நீ வியாபாரத்துக்கு பணம் கட்டிய, அதையும் உனக்கு கொடுக்குறேன். நீ திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ பணத்தை காட்டினீன்னா எல்லாரும் மயங்கிடுவாங்க நினச்சியா? ஆனால் நான் மயங்குவேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை நான் பார்த்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ.